రికార్డ్ అయింది అంటే சபையோர் அனைவருக்கும் அடியேன் நமஸ்காரம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்பதே யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிராணி திருநாய் மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோஹோ ராமானுஜ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா பூதிகே சர்வம் யதேவ நேமேன் மதன்வயானாம் ஆதர்சனககுலாவிராமம் ஸ்ரீமத்ததங்களே முனியும் பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்ய மலாபர புட்டநாத ஸ்ரீ பக்தி சாரஸ் குலசேகர யோகி வாமன் பக்தாயங்கேனோ பரகாலய தீர்ண மிஸ்ராம் ஸ்ரீமத் பராமசுமுனிம் பிரதோஸ்மி நித்யம் நீலாஸ்துங்க சனகரி முத்போத்திய கிருத்தம் பாராத்யம் சரசிர சித்தாவயந்தி சுஷிஷாதாம் இஹவி நிகழ்கின்ற புகுந்தே கோதாதஸ்ய நமையிதமிழம் பூவையே வாஸ்து பூலக அன்னவேராண்டாரங்கற்கு பன்னத்திற்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொல்லு கொடியே சொல் பாவை பாடி அருளல்லவர்ம பல்லவழியா நாடினி வேங்கடற்கென்ற விதியற்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழையை செல்லும் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் சவேத கிருஷ்ணா தாமரை திருவிழையே செல்லும் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய ராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராம மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. முதல்ல பாசுர அனுசந்தானம், அதுக்கப்புறம் எளிய விளக்கம், அதுக்கப்புறம் உள்ளுரை விளக்கம், அதுக்கப்புறம் அது கூடிய சுவாபதேசம். சுவாபதேசம் சொல்லாத உபன்யாசம் முடிக்கக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. எல்லாரும் இருந்து அன்வயிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் செய்யும் கிரி செய்கள்
நாம இந்த உலகத்துல வாழறவங்க வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறார் ஆண்டானாச்சியார். அவர் ஆயர்பாடியில இருக்கிற வாழ்க்கை மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல அடுத்தடுத்து அடுத்தடுத்து எத்தனை ஜென்மம் எடுக்க போறோமோ நம்ம எல்லாரையும் உயிரும் ஆறு என்னங்கிறார். நம்ம எல்லாரும் உயிரும் ஆறு, நம்மளுக்கு பரவத்துக்கு போறதுக்கு வழி ஆறுனா வழி, அந்த வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார். எப்படி கண்டுபிடிக்கணும்? அவனை கண்ணனை மனசுக்குள்ள நிறுத்தினாக்க நம்மளுக்கு தானே அந்த வழியை பகவான் காட்டுவான் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து சொல்றான். ஆயர்பாடியில இருக்கிற வாழைன்னு அவர் சொல்லவே இல்லை, வையத்த வாழ்விருக்காள். இந்த உலகத்துல வாழ்வாங்க வாழ்வா அத்தனை பேருக்கும் என்ன சொல்றான்? செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்ம நோம்புக்குன்னு வந்திருக்கோம், நம்ம ஒரு காரியம் பண்ணணும், அந்த பண்ணத்துக்கு அந்த செய்யும் கிரிசைகள் அந்த நோம்புக்கு உண்டானத நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன சொல்றான்? பாக்களில் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி. அவன் வந்து பரமபலத்துல இருந்தானாக்க அங்கேருந்து எதையுமா நான் வந்து உடனே வந்து ரட்சிக்க முடியாதுங்கிறதுக்கோசரம் அவன் வந்து ஸ்ரீராமநாதனா பாக்கடல வந்து இருக்கான். பாக்கடல தான் தேவர்கள்லாம் போய் அவன் கிட்ட விண்ணப்பிக்க முடியும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு கண்ணா, இதை தீர்த்து கொடுன்னு சொல்லிட்டு பாக்கடல் வரைக்கும் தான் தேவாளால போக முடியும். ஏன்னா பரமபலத்துக்கு போயிட்டா அது போல ஆவர்த்ததே அது போல ஆவர்த்ததே, நம்ம திரும்பி வருவதில்லை நம்ம திரும்பி வருவதில்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால பாக்கடல் வரைக்கும் போய் தான் அவங்ககிட்ட விண்ணப்பிக்கிறார் அப்படிங்கிறதால பாக்கடலுக்கு பைய துயின்ற பரமன். அவன் பைய துயிர்றான், யோக நித்திரையில இருக்கான் பகவான். என்னத்துக்கோசரம்? எத்தனை பக்தர்கள் நம்மளுக்கு கிடைப்பா, யார் மனசுலாம் கண்ணாங்கிற எண்ணம் வருது, அவளை மேல மேல பக்தியை உண்டாக்கி நம்ம பரமவத்தை கூட்டும் போயிடாமே அப்படிங்கிற யோகத்துல இருக்கான் பகவான். அந்த பாக்கடல பைய நித்திரை செஞ்சு நித்திரையில இருக்கிற அவனுடைய அந்த இது பண்ணி நம்ம நீராடணும், தானம் பண்ணணும். நம்ம தானம் பண்ணி கண்ணில மையிட்டுக்க கூடாது, மலர் கூந்தல்ல மலரிட்டுக்க கூடாது. நம்ம வந்து நம்மளை அலங்கரிச்சுக்கிறதுங்கிறது அவ்வளவா ஒரு சிட்டம் இல்லை. நம்ம கிளீனா இருக்கணும், குளிச்சு முடிச்சு சுத்தமா இருக்கணும். ஆனா நம்மளையே அலங்கரிக்கிறதுலயே கவனம் செலுத்தக்கூடாது. தெளிவான சொல்லுவா, எந்த ஒரு நகையை கண்ணில பார்த்தாலும் அதை கண்டனுக்கு சூட்டி பார்க்கணும்னு அழகு பண்ணணும். எந்த மலரை பார்த்தாலும் இது பகவான் திருவடியை சேர்க்கணுமேங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி அந்த மையிட்டு நம்ம மையத்துக்காக நம்ம மலர் சூடி அலங்கரிச்சாத செய்யாத தீக்குறளை சென்று போகாத அவனோட நோம்பு இருந்து அவனை அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உள்ளுரை பொருளா பெரிவாழ்ல என்ன சொல்றாங்க? ஒரு விரதம் அப்படின்னு இருக்கணும்னாக்க அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்ப ஏகாதசி விரதமே இருக்கோம்னாக்க முதல் நாள் ராத்திரி சாப்பிடக்கூடாது, மறுநாள் பொருளா சாப்பிடக்கூடாது, துவாதசி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பாரணா பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விரதம் இருந்தா ஒரு சில முக்கியமான ஒரு காரியங்களை நம்ம செய்யணும். அதுக்கோசரம் இந்த விரதத்துக்கு அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, நாங்க எங்களை அலங்கரிச்சுக்க மாட்டோம், கண்ணனை நாங்க பிரிஞ்சு இருக்கோம், அந்த தாபத்துல இருக்கோம். அதனால நாங்க கண்ணனை அனுபவிக்கிற வரைக்கும் எங்களை நாங்க அலங்கரிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா கடைசியில அவளே சொல்றா, எல்லா ஆபரணமும் சூட்டிக்கிறோம், புதுசு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாலேயே அவன் சொல்ல போறான். இப்போ அவன் பிரிஞ்சு இருக்கிற தாபம், அந்த தாபத்தினால நாங்க நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஆயர்களுக்கெல்லாம் நெய்ய வந்து சாப்பிடுறதா பாலை சாப்பிடுறதா, நெய் உண்ணோம் பால் உண்ணோங்கிறான். பாலை வந்து சாப்பிடுவோம், தீர்த்தம் மாதிரி சாப்பிடக்கூடியது பால், ஆனா அதை போய் உண்ணோம் அப்படிங்கிறான், நெய் உண்ணோம் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கண்ணன் வந்து அவளுடைய வினைகளை தீர்க்கறதுக்கோசரம் அவன் நிறைய எல்லா ராத்திரியும் போய் வெண்ணையும் பாலையும் தயிரையும் எடுத்து சாப்பிடுவான். இவளுக்கு எது வெண்ணெய் எது நெய் எது பாலுன்னு கூட தெரியாது.
சொல்றா அப்படின்னு சொல்றான். நம்ம பாவங்களை, நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கோசரம் அவன் எப்படி பார்க்கடல இருக்கானோ அவனை திருப்பாடுவாட அனுபவிக்கிறாப்புல திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நம்ம அனுபவிக்கணும். பார்க்கடல ஷீராப்தினானா படுத்துட்டு இருக்கானே அவனை மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. அப்ப அவன்கிட்ட திருப்பாடாழ்வார் எப்படி நம்மளுக்கு இது பண்றார் அப்படின்னு கேட்டா, இக்கண்ணனை கண்ட கண்கள் பக்தொன்றுமே காணாதே அப்படிங்கிற நிலைமையில அந்த கண்ணனை அனுபவிச்சு அவரை தன்னுடைய திருவடியிலேயே சேர்த்துட்டானே அந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளுடைய பக்திங்கிறது அந்த அளவுக்கு இருந்தா அவன் நம்மளை நல்லா இது பண்றான். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் அவனுடைய நாமங்களை கேட்கணும். அவன் கொடுத்துருக்கிற இந்த காது அவனுடைய திருநாமங்களையும் சேஷ்டங்களையும் கேட்டு 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 அனுபவிக்கிறதுக்கோசரம் இருக்கணும். இந்த வாய் அவன் நாமங்களை சொல்றதுக்கோசரமே இருக்கணும். அவனை அடையணும்னு ஒரு எண்ணம் வேணும். எப்படி ஏன்னா திருப்பாணாழ்வார்க்கு அவனை பார்ப்போது கூட நினைக்கல. அவர் எங்கேயோ ஒரையோர்ல காவிரி நதிக்கரையில அந்த பக்கத்துல இருந்தார். அவனை பத்தி மனசார பாடினார். திருக்குறங்குடியில அப்படிதான் நம்பாடுவான். பகவான பார்ப்பான்னு நினைக்கவே இல்லை. அவனை பத்தி பாடினார். ஆனா அவன் எல்லாருக்கும் நல்ல விதமா மோட்சத்தை அவன் கொடுத்தானே. அந்த மாதிரி நம்மளையும் தேவர்களையும் ரட்சிக்கிறதுக்கோசரம் அவன் ஸ்ரீராத்திரியில அந்த விதுகனானே மத்தி ஸ்ரீரத யோகி சேஷசாயினே அப்படிங்கிற சொல்றானே. அடியேன் உடலம் ஆனாவதே அடியேன் உடலம் நிற்பால் அன்பாயே அப்படின்னு உருகிறாரே நம்மாழ்வார். அந்த மாதிரி அந்த மேல உருகணும். அவனுக்குனே நம்மள ஆட்படுத்திக்கணும். ஒத்தால் மிக்கார இல்லாய மாமாயான்னு சொல்றார். அவன் தனக்கு ஒத்து யாரும் அவனுக்கு கிடையாது. அவனோட உயர்ந்தவா யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவனுடைய திருவடியை படிக்கணும். நம்ம யாரையாவது ஒருத்தர கையை பிடிச்சு கூட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையை பிடிச்சு கேட்டோம்னாக்க அவன் நம்ம கையை உதறி கூட விட்டுடுவான். ஆனா காலை எரிக்கி பிடிச்சுட்டா காலை உதறவே மாட்டான் யாருமே. ஆனாதான் பகவானுடைய திருவடியை நீங்க சேவிக்கணும், திருவடியை கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரியவாள்லாம் சொல்றான். அந்த மாதிரி நாட்காலே நீராடி கண்ணன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இதுல ஆயர்பாடியில எல்லாருக்கும் பக்திங்கிறது மனசுல வந்துருக்கு. எப்படி வந்துருக்குன்னா இதுதான் பக்தின்னு அவளுக்கு தெரியாது. ஆனாலும் பக்தி அப்படிங்கறத அவள் எப்படி வெளிப்படுத்தானா அந்த கண்ணா 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 கண்ணனை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாத இருக்காளே அதுதான் அவளுக்கு பக்தியா இது பண்றது. அந்த மாதிரி அவனை பிரிஞ்சு இருக்கிற கண்ணை எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறான். கண்ணனை பார்க்க முடியல வாழால கண்ணா 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 தேடுறா. அப்படி தேட செய்யும் அந்த தானம் தீரத்துக்கோசரம் அவ போய் நீராடானா. நீராடுறது இதே அதே மாதிரிதான் சொல்லுவார். ராமனை பிரிஞ்ச தானம் தாங்க முடியாத வரதாழ்வார் அர்த்தராத்திரியில போய் சரணியோட தீர்த்தம் ஆடினான். அந்த மாதிரி பெருமாளை பிரிஞ்சிருக்கோமே எப்ப அவனை பார்ப்போம், எப்ப அவனை சேர்வோம், அந்த மாதிரி நம்ம மனசு துடிக்கணும். அந்த துடிக்கிறதுக்கு பேர் தான் அத பரம நீராடி காலங்காத்தால நீராடுறதுங்கிறத பெருவாழ்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அப்படி இருக்கிற அந்த பரமன் அடிபாடி நெய்யுண்ணும் பால் உண்ணும் நம்மளுடைய அந்த நெய் பால் இது எல்லாமே அலங்கார கோஷத்தினால சுவாமி தேசிகன் என்ன சொல்றார்? அஞ்சனாத்ரி வர தயா அபிஷ்டமி நிரஞ்சனம் அப்படின்னு போடுறார். மலரிட்டு நான் முடியும், நெய்ய பண்ணிக்க மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மலரிட்டு நான் முடியும், மையெழுதும் மலரிட்டு நான் முடியும். இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிதான் பெரியவாளா சொல்றார். உலகத்துக்கு இன்பங்களை ஈர்க்கக்கூடியதுதான் நம்மள அலங்காரம் பண்ணிக்கிறது. உலக இன்பங்கள்லேருந்து பிரிச்சு பகவான அனுபவிக்கிறமே அதுதான் ரொம்ப வசதியான ஒரு அனுபவம். அததான் சொல்றார். பொதுவா யாருக்குமே அந்த காலத்துல புருஷாலாம் கண்டிப்பா குடிமை
புருஷாளுக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு. எல்லாருக்குமே புஷ்பத்து மேல ஒரு தனி ஆர்வம், தனி எண்ணம் இருக்கும். அந்த நமக்கு ரொம்ப பிடிச்சத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்ணனை அடையணுங்கிற அந்த தாபம் ஜாஸ்தியா இருக்க செய்யும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னாக்க அப்ப கண்ணனை அடைகிறது ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவாழா. அதுக்கோசரம் தான் ஆண்டாளாச்சர் என்ன சொல்றா, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும். என்ன நான் அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன், என்னைக்கு நான் கண்ணனை பார்க்கிறேனோ அன்னைக்குதான் நான் என்ன அலங்காரம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த மாதிரி நாம் அலங்கரிச்சுக்கிறத மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. கண்ணை இல்லையே, கண்ணு இல்லாதப்போ இந்த அலங்காரம் எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு வைராகியம் நம்ம மனசுல வரணும் அப்படிங்கிற. அதே மாதிரி செய்யக்கூடாதது 5 விஷயத்த சொல்றா பெரியவாளா. என்னன்னா அகிருத்திய கரணம், அசஸ்யாபச்சாரம், கிருத்திய கரணம், பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம். செய்யாதன செய்யும் தாயார் சொல்றதுக்கு 5 காரணங்களை சொல்றார். ரொம்ப முக்கியமானது பாகவத அபச்சாரம். நம்மள மாதிரி இருக்கிறவா ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம அபச்சாரப்படவே கூடாது. அதே மாதிரி ஆச்சாரியன் கிட்ட அபச்சாரம் பண்ணக்கூடாது. அது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாகவத அபச்சாரமும் ஆச்சாரியன் அபச்சாரமும் பகவான் ஏத்துக்கவே மாட்டானா. இத அம்பரீஷன் கதை மூலியமா பெரியவாழா சொல்லுவா. என்னன்னா அம்பரீஷன் ஒரு மகாராஜா இருந்தான். அவன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் சின்சியரா விரதம் இருப்பான், துவாதசி பாவனை பண்ணுவான். அவனுடைய பெருமையை உலகம் பூரா தெரியப்படுத்தணும்ட்டு பகவானுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கு. இவ்வளவு சின்சியரா இருக்கானே, இவனை நம்ம உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணா, துர்வாச மகரிஷியை கிளப்பி விட்டு, சுவாமி நீங்க அவன்கிட்ட அம்பரீஷன் கிட்ட போங்க, அவனோட துவாதசி பாவனைக்கு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொன்னாங்க அம்பரீஷன் மகரிஷி துர்வாசனுக்கு கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் சாபம். அப்படி துர்வாசர் போய் அம்பரீஷன் கிட்ட சொல்றார், நான் போய் ஆத்திர நீராணிக்கு வரேன்ப்பா, நான் துவாதசி பாவனைக்கு வரேன் அப்படின்னு சொல்றார். சுவாமி சந்தோஷம், வாங்க வாங்கதாளுக்கு முதல்ல அன்னந்து பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், தாராளமா வாங்கன்னு சொல்லி அம்பரீஷன் சொல்றான். இவர் வேணுனே என்ன பண்றார், அந்த துவாதசிக்கு ஒரு டைம் இருக்கு, அந்த டயத்துக்குள்ள வாங்க முடிக்கணும். வேணும்னே இவனை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்கோசமே துர்வாசர் என்ன பண்றார், ஆற்றுல குளிக்க போனவர் வரவே இல்லை. அந்த டைம் முடிய போகுது. உடனே என்ன பண்றான் அம்பரீஷன், ஒரு துளி துளசி தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடுவான். துளசி தீர்த்தம் சாப்பிட்டா வாரண பண்ண பலன் உண்டு. அதே சமயம் பாகவதா கிட்ட அவசாரம் பண்ண வேணாம், அவரை கூப்பிட்டுட்டு இவன் சாப்பிட்ட ஒரு தோஷமே இவனுக்கு வராது. அதுக்கோசரம் என்ன பண்ணிடுறான், ஒரு துளி துளசி தீர்த்தத்தை சாப்பிடுறான். இவன் அம்பரீஷன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்கே துர்வாசர் வர்றான். நீ எப்படி துளசி தீர்த்தம் சாப்பிட்டா போச்சு, நான் வரேன்னு சொல்லிட்டு செய்ய அது அபச்சாரம் இல்லையான்னு கேட்கிறார். சுவாமி நான் துளசி தீர்த்தம் தான் சாப்பிட்டேன், நான் ஆகாரம் எடுத்துக்கலையே, வாங்க முதல்ல தடை பண்றேன்னு சொன்ன உடனே துர்வாசர் என்ன பண்றார், கோபப்பட்டு அவனை சபிக்கிறார். அம்பரீஷனை சபிக்கிறார். சபிக்க செய்யும் அம்பரீஷனுடைய பக்தியை மிச்சி அந்த சுதர்சன ஆழ்வார்க்கு சக்தியை கொடுத்திருக்கார் பகவான். அந்த சக்கரத்தாழ்வார் எழுந்தார், சுத்திட்டு வரார். துர்வாசரை சுத்தி 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 போய் பிடிக்க போறார். பிடிக்க போனா எங்க போனாலும் ஓடுறார். எங்க ஓடியும் அவரால் எதுவும் பண்ண முடியல. மகாவிஷ்ணு கிட்டேயே போய் சரணாகதி பண்றார். சுவாமி சக்கரத்தாழ்வார் என்ன இது பண்ணிட்டு வராரே அப்படின்னு சொன்னப்போ, என்னுடைய பாகவதன் கிட்ட நீ அபச்சாரப்பட்ட, நீ போய் அம்பரீஷன் கிட்டேயே போய் மன்னிப்பு கேளு, அப்பதான் சக்கரத்தாழ்வார் நிறுத்துவார்னு சொல்றார். அப்படி உடனே ஓடி அம்பரீஷன் கிட்டேயே மன்னிப்பு கேட்கிறார் துர்வாசர். அந்த மாதிரி பாகவத அபச்சாரம்னா ரொம்ப பகவானே அதை ஏத்துக்க மாட்டான். அந்த பாகவதா கிட்டேயே நம்ம மன்னிப்பு கேட்டாதான்
நம்மளுக்கு அது கிடைக்குங்கிறத அந்த மாதிரி விவரமா எடுத்து சொல்றோம். அதே மாதிரி இந்த 5 வித அபச்சாரங்கள் தான் செய்யாதன செய்யும். நம்ம செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டா இந்த 5 அபச்சாரங்கள். இதுக்கு பாகவதா கிட்ட அபச்சாரம் பண்ணா அவர்கிட்டேதான் பலன் போய் நம்ம யாசிக்கணும்னு சொல்லி பகவானே ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். பகவான் கிட்டயே அபச்சாரம் பட்டா கூட அவங்கிட்ட போய் மனமுருகி கேட்டாக்க அவன் மன்னிச்சிருவான். ஏன்னா தாயார் அவன் நெஞ்சிலேயே இருக்கான். அதனால அப்ப அவன் மன்னிச்சிருவான். ஆனா பாகவதா கிட்ட அபச்சாரப்பட்டா பகவானுக்கே பொறுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஐயமும் பிச்சையும். இந்த ஐயம் பிச்சை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க குரு முதலானவருக்கு கொடுத்தால் அது ஐயம். சன்னியாசி பிரம்மச்சாரிக்கெல்லாம் கொடுக்கறது பிச்சை. கேட்காமல் இருக்கிற ஆளுக்கு கொடுக்கறது ஐயம். கேட்டவாளுக்கு கொடுக்கறது பிச்சை. இது என்ன இதுல எப்படி இது பண்றாங்கன்னா குரு தட்சிணை ரொம்ப வசதியானது. எந்த குருக்குமே தட்சிணை கொடுத்தாதான் நம்ம கற்றுண்ட கல்வி நிற்குங்கிறது மகாபாரதத்துல நிறைய 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 கதைகள் மூலியமா நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சின்ன கதை. துரோணாச்சாரியார் இருக்கார். அவர் அர்ஜுனனுக்கு வில்விதைய பல விதத்துல எத்தனை நுணுக்கங்கள் உண்டோ அத்தனை நுணுக்கங்கள்ல சொல்லி கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. ஏகலைவன் ஒருத்தர். அவனுக்கு அர்ஜுனனை மாதிரி நம்ம கத்துக்கணும்னு ஆசை. அவன் ஆனா அவனுக்கு கத்துக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அந்த கத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறதுனால அர்ஜுனனுக்கு துரோணர் எப்படிலாம் சொல்லி கொடுக்கிறாரோ அதை ஒழிஞ்சிட்டு பார்த்து மனசுல வாங்கிட்டு அதுபடியே அவன் கத்துக்கிறான். அப்படி அவன் கத்துண்டப்போ கத்துண்டுட்டு குரு கிட்ட போய் சேவிக்கிறான். சேவிச்சப்போ இது போல கத்துண்டுட்டேன்னு சொன்னப்போ துரோணர் என்ன பண்றார், அவனுடைய வில்வித்தை அவன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவனுடைய கட்ட விரல குருதட்சணையா கேட்கிறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்ட விரல கொடுக்குறான். அந்த மாதிரி குருவுக்கு தட்சிணா கொடுக்கறதுங்கிறது ஐயம். அவங்களுக்கு பெரியவா எல்லாருக்கும் நம்ம தட்சிணா கொடுக்கறதுங்கிறது ஐயம். அவ்வளோ நம்ம குருக்களுக்கெல்லாம் நம்ம எத்தனை பெரியவா இருக்காளோ எத்தனை பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தட்சிணா கொடுத்துதான் சேவிக்கணுங்கிறது ஐயம். அதே மாதிரி சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் இவெல்லாம் தானே பண்ணி சாப்பிட மாட்டார். அவளுக்கு அன்னமோ பொருள்களோ இத கொடுக்கறதுக்கு பேர் பிச்சை அப்படின்னு சொல்லி சொல்றார். கேட்காமலேயே சமர்ப்பிக்கிறது குரு தட்சணை. கேட்டு சமர்ப்பிக்கிறது பிச்சை. இதுல இன்னொன்னு என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறா அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லாத கொடுக்கணும். நம்ம கிட்ட நிறைய இருக்கும், ஆனா நம்ம மனசு வராது, நமக்கு கொடுக்கிற மனசு வராது. அதையும் இந்த இடத்துல சொல்றா. நம்ம கிட்ட பொருள்கள் இருந்தும் நம்ம கேட்டோம் கேட்காமலேயே கொடுக்கறது வசதி உத்தமம். நம்மள அண்டி கேட்டோம் அவளுக்கு கூட நம்ம தரலே அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ரொம்ப அதர்மமானது. அதையும் சொல்றான். யதாயுக்தம் பகுதா விபுத்துஷி. இது வேத வாக்கு. பகவானுடைய வறுமைய பாகவதா கிட்ட சொல்றதுங்கிறது ஐயம். பாகவதனுடைய பெருமைய பகவான் கிட்ட போய் சொல்றதுங்கிறது பிச்சை. இதையும் இந்த ஐயம் பிச்சைக்கு நிறைய அர்த்தங்கள் பெரிவாடா சொல்லியிருக்கான். நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் யதாசக்தி, நம்ம கிட்ட இல்லாதத நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எப்பவுமே தானம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி எந்த குருவை பார்த்தாலும் அவனுக்கு அவர் கேட்காமலேயே நம்ம தட்சிணை கொடுக்கணும். அது குரு தட்சிணை தான் இருக்கிறதுக்குள்ளேயே வசதி அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மாதிரி உய்யும் 6 எண்ணி. இந்த 6 அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றான். 6 அப்படிங்கிறது ஒரு வழியில அர்த்தம் பார்த்தோம்னாக்கா வழி. உய்யும் 6 நம்ம
போய் நம்ம கடைசியில பகவான் கிட்ட போய் சேர்றதுக்கு வழி. அது உய்யும் ஆறு எண்ணி அந்த உய்யும் ஆறு. இனிமே நம்ம இனி பிறவி யார் வேண்டே, இந்த வையகத்துல இனிமே எனக்கு பிறவி வேண்டாம், மேல 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 பறந்து 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 கஷ்டம் சுகம் நான் அனுபவிக்க வேண்டாம், பகவானே உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது உய்யும் ஆறு. ரெண்டாவது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு சுமங்கலிகளுக்கு 6 முக்கியம். ஒண்ணு மெட்டி, ரெண்டாவது கையில வள, மூணாவது மூக்குத்தி, நாலாவது திருமங்கல்யம், அஞ்சாவது நெற்றில திலகம், ஆறாவது கூந்தல புஷ்பமும் கண்ணில மையம். இந்த 6 விஷயங்களும் கண்டிப்பா சுமங்கலிகளுக்கு வேணும். இந்த 6 விஷயங்களை கண்டிப்பா சுமங்கலிகள் ஏத்துக்கணும். அந்த 6ங்கிற எண்ணிக்கைக்கு இது ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரபத்திக்கு 6 அங்கங்கள் இருக்கு. பிரபத்தி அப்படின்னு எடுத்துனவனாருக்கு 6 அங்கங்கள் இருக்கு. அதே மாதிரி துவயம் மந்திரம் எடுத்துனவனா அதுக்கு 6 பதங்கள் இருக்கு. அதே மாதிரி 6 வார்த்தைகள் என்ன சொல்றா அப்படின்னா, வருவை, நெய்யுள், மெய்மை வார்த்தை, பெய்மை வார்த்தை, வெண்ணெய், நடந்த நல்வார்த்தை, கஞ்சன் எடுத்தான். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப வசதியான அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் நிறைய எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி இது பண்ணுவோம். ஏன்னா எனக்கு சொல்ப நேரமா இருக்கிறதுனால எனக்கு அந்த 6 அவச்சாரங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு ஆசை. ஆனா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் நம்மளுக்கு இது பண்ணாததுனால நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி உங்களுக்கெல்லாம் சொல்றேன். அந்த நம்ம பிறந்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்ந்துதான் ஆண்டாள் நாச்சியார் அருளி செஞ்சிருக்காளே. அந்த பாசுரங்களை அந்த பாக்கடல்ல அந்த ஸ்ரீராப்தி நாவல் இருக்கானே, நம்ம கூட்ட பொருளுக்கு வரக்கூடியவன், ரொம்ப சுலபனவன். கண்ணனை ஆட்சிகள் எல்லாம் அடிப்பான். கண்ணன் கருப்பா இருப்பானா, அந்த கருப்பா இருக்கிற கண்ணனை கூட்டின்னு போவாளாம். ஆட்சி எல்லாம் கூட்டின்னு போயிட்டா வள்ள மஞ்சள் கிழங்கு வாங்கணும்னாக்க அதை உரசி பார்த்து வாங்கறதுக்கு கண்ணனை குனிய சொல்லுவாளாம். குனிஞ்ச அவங்களுடைய முதுகுல அந்த மஞ்சளை உரசி பார்க்கலாம். கருப்பா இருக்காங்கயோ அந்த மஞ்சள் உரசித்துனா நல்லா மஞ்சளா இருந்தா அந்த மஞ்சளை வாங்குவாளாம். அந்த அளவுக்கு அவன் கட்டுப்பட்டவன், அந்த அளவுக்கு அவன் சுலபன். அவன் கேட்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆத்மாத்மா என்ன கூப்பிடு, நான் இருக்கேன்னு நம்பு, எந்த காரியம் பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு பண்ணு, என்ன நம்பு, என்ன சரணம் அடைஞ்சுக்கோ, நான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப வசதியான அர்த்தமா பெரியவாளா சொல்றான். அந்த மாதிரி கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறதுக்கு பழகிப்போம். அந்த கண்ணான்னு கூப்பிடுறத நம்ம ஆத்மார்த்தமா நம்ம மனசுல இருந்து கூப்பிடுறதுக்கு பழகிப்போம். இப்போ இதுக்கு சுவாபதேசம் அப்படின்னு சொல்லி உள்ளுரை பொருள், சுவாபதேசம் உள்ளுரை பொருள் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் கொடுத்துருக்கான். ரொம்ப வசதியான அர்த்தங்கள் இதெல்லாம். இந்த கீழ் பாசுரத்துல மார்கழி திங்கள் பாசுரத்துல சரணாகதி செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டாள் எடுத்து கொடுத்தார். அப்படி நீங்க சரணாகதி பண்ணங்களானாக்க என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்? நாராயணனே அவனேதான் பரதெய்வம், அவனே நமக்கு பறை தருவான், அவன் தான் பரதெய்வம், அவனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு சொல்லி அவ இது பண்ணா. அந்த மாதிரி அவனே பறை தருவான், அவன் தான் நம்மளுக்கு பறை தருவான் அப்படின்னு சொல்லி அவ அவ்வளவு வசதியா அவளை கொண்டாடினாலே அதெல்லாம் இந்த இடத்துல சுவாபதேசமா எடுத்து கொடுக்குறான். அவன் சரணாகதி பண்ணுங்க, கண்ணங்கிட்ட போங்க, அவன் நல்ல பலன் தருவான். என்ன தருவான்? அவன் கைங்கரியத்தை கொடுத்துருவான், பறை தருவான் அப்படின்னு சொன்னான். நேற்று 2-3 தடவை என்னுடைய பாசத்துல நான் விளக்கத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன். நந்தகோபன் கூர்வே கொடுமுடிதான் நந்தகோபன் ஏறாந்த கண்ணிய சோதையில நீங்க 2-3 தடவை எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அந்த நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் அந்த கண்ணனை பத்தின சிந்தனை தவிர
அவன் கிட்ட சரணாகதி பண்ணுவோம், அவனையே மனசுல நினைப்போம். செஞ்சா என்ன பலன் உங்களுக்கு, எப்படி அவன் மனசு சந்தோஷப்படும் அப்படிங்கிறத சொல்றான். அவனுடைய அருளை செயலையும் சொன்னான். அவன் எப்படி இருந்தா எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட சுலபம் அப்படிங்கிறதையும் தாயா நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டான். அந்த அந்த மாதிரி இந்த பாட்டுல நம்மளுக்கு என்ன தாயார் சொல்றா அப்படின்னாக்க, அந்த அவனை அடையறதுக்கு உபாயத்துக்கு அதிகாரி யார், அதிகாரினாக்க தகுதியானவா யார், அவனை அடையணும்னு நினைச்சிரோம்னா நம்மளுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல எடுத்து சொல்றான். எப்படி நம்ம வாழ்க்கைங்கிறது பெண்களுடைய கற்பு போடுறது. ஒரு பெண் கற்போட இருக்கா அப்படின்னாக்க எந்த பரபுருஷனையும் திரும்பி பார்க்க மாட்டான், எந்த ஆணையும் எந்த புருஷர்களையும் ஏறிட்டு பார்க்க மாட்டான், மனசார கூட யாரையும் நினைக்க மாட்டான். இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை சொல்றேன். ஜமதக்னி ரேணுகா தேவி பதிவிரதையா இருந்தா, ரொம்ப பதிபக்தியோட இருந்தா. அதனால ஆத்தங்கரையில போய் அவ சும்மா மண்ணை எடுத்து அப்படியே குடம் மாதிரி பிசைஞ்சான்னா ஒரு குடம் உருவாயிடும். அதுலதான் தீர்த்தம் கொண்டு வந்து அவ ஆத்துல சேர்த்து தலைக்கு எல்லாத்துக்குமே பண்ணுவான். இது ரெகுலரா நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுத்து, வானத்துல இந்திரன் போனான். அந்த தண்ணியில தான் அந்த இந்திரனுடைய உருவத்தை பார்த்தா. ஒரு செகண்ட் ஆஹா எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டான். நினைச்சதுதான். அதுக்கப்புறம் அவளால மண்ணில பணத்தை, ஏன்னா அவளுடைய பதிவுதா தன்மை போயிடுத்து. அடுத்த புருஷனை பார்த்து அவன் அழகா இருக்கான் நன்னா இருக்கான்னு நினைச்சோம்னா நம்மளுடைய பதிவுதா தன்மை போயிடும். நம்மளுக்கு எவ்வளோ மோசமான கணவனா இருந்தாலும் அவனைதான் நம்ம ஆட்கொண்டுக்கணும், அவனோட தான் நம்ம இருக்கணும். ஐயோ அவன் அவ்வளவு நல்லா இருக்கானே, என் புருஷன் இல்லையே நம்ம நினைச்சோம்னா பாவம் அவளுக்கு போயிடுத்து. அவ சொல்றா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுடைய தலைய சீவிடும் ஜமதக்னி கோபத்துல. அப்ப சீவினப்போதான் பரசுராமர் அந்த தலையும் உடம்பையும் ஒட்டி வச்சு அவளுக்கு உயிர் கொடுத்தாங்கிறது சரித்திரம். அந்த மாதிரி அந்த பதிவிரதா தன்மைக்கோசரம் இந்த சின்ன எடுத்துக்காட்டா. ஏன்னா நம்மளுக்கு சொல்ப நேரங்கள் தான் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். அதுதான் எந்த புருஷங்களையும் ஏறெடுத்து பார்க்காத இருக்கிறது பதிவிரதா தன்மை. இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, நாராயணனே நாராயணனாய அவன் மட்டுமே பரதெய்வம், ஒத்தார் நிக்கால் இல்லாத மாயன் அவன். அவனுக்கு ஒத்தார் யாரும் கிடையாது, அவனோட வசதியானவா யாரும் கிடையாது. அதனால அவனை சேவிங்கோ அப்படிங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரம் அதுதான் ஒத்துன்றது, அததான் சொல்றது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பிற தேவதாந்தரங்களை சேவிக்க கூடாது, எந்த தேவதையுமே சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பதிவிரதா ஒருத்தரோட நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி அவனோடையே குடும்பம் நடத்துறாளோ அந்த மாதிரி நாராயணன் கிட்ட நம்ம போய் சேர்ந்துட்டோம், அவன் கிட்ட அடைக்கலம் ஆயிட்டோம் அப்படின்னாக்க வேற தேவதைகிட்ட போய் எனக்கு அது கொடு இதை கொடுன்னு யாசிக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றான். வேற எந்த பலனையும் எதிர்பார்த்து பகவான் கிட்ட போய் நிக்க கூடாது. கிருஷ்ணன்கிட்டயே போறாங்களே, ராமன்கிட்டயே போறாங்களே, அது குடுறா கண்ணா இதை குடுறா கண்ணான்னு கேட்காது. ஏன்னா அவன் நம்மளுக்கு 1 கோடி தரணும்னு ஆசை வச்சுட்டு இருப்பான். நீ போய் 10,000 கேட்டா 10,000 விட்டு முடிச்சுடுவான். அவன் கருணை வள்ளல் சௌலபியம் சௌசல்யம் சுலபம், அவன் அள்ளி கொடுக்கறதுக்கோசரம் நிக்கிறான். அவன் என்கிட்ட வா என்ன கூப்பிடுன்னு அவன் கேட்கிறான். அவன் அப்படி கேட்க செய்யும். அவன்கிட்ட போய் கண்ணா ஒண்ணு எனக்கு கொடுத்துரு, நீ என் மனசுல இருந்துரு, நீ இருந்துட்டியாதான் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு அவன்கிட்ட கேட்கணுமே தவிர எனக்கு வீடு கொடு, எனக்கு கார் கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி பகவான் கிட்ட எந்த பிரார்த்தனையும் வச்சுக்காது. உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசை இருந்ததுனாக்க அந்த பிரார்த்தனைய கண்ணா இதை எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குடா கண்ணா இதை தீர்த்து கொடுறா கண்ணா, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குடா கண்ணா இதை நிறைவேற்றி கொடுக்கண்ணா, அப்படி வேணா நீங்க அவர்கிட்ட யாசிக்கிறாங்க தவிர எனக்கு நான் இந்த விரதம் இருக்கேன் அதுக்கோசம் எனக்கு வீடு கட்டி கொடு, நான் இந்த விரதம் இருக்கேன், நான் இந்த மாதிரி பூஜையில
கேட்கவே கேட்காதவோ அவன் கொடுக்கறதுக்குனே இருக்கிற வள்ளல், அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்குனே இருக்கிற வள்ளல். அவனை நல்லா சேமிக்கும், மனசை நிறுத்திக்கணும். அவன் தான் எனக்கு, வேற எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும், மனசுல நல்லா நிறுத்திக்கணும். அப்படி இருக்கிற அந்த பாடலோட கைய துயின்ற நாராயணனுடைய திருவடிகளை துவய மந்திரம். துவய மந்திரங்கிறது ரொம்ப 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 வசதியான மந்திரம். அது ஆச்சாரியன் கிட்டதான் எல்லாருமே அனுசரிச்சுக்கணும், ஆச்சாரியன் கிட்டதான் அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கணும். அந்த துவய மந்திரத்தை ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம பெற்றுவிட்டு அந்த தயத்தை எப்பப்பா நம்ம திருவடிகளை சொல்லிட்டு இருக்கிறது தான் சரணாகதி செய்யணும். எப்பவும் துவய மந்திரம் நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் மனசாலும் வாக்காலும் உடலாலும் செய்ய வேண்டியவை. இந்த 3 தாலியும் மெய் வாக்கு மனம், 3 தாலியும் எது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்க, இது 3 தாலியும் விடத்தக்கதை என்னன்னு கேட்டா பாகவத அவதாரம் குற்றம். அதே மாதிரி 3 கரணங்களாலும் விடத்தக்கது ஆச்சாரிய பாகவதற்குள் அபச்சாரப்படுறது. அதே மாதிரி என்ன இது 3 கர்மங்களாலையும் மனம் வாக்கு மெய் 3 தலையும் என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு துளியாக போய் நம்ம சேவை செய்யறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சதுனாக்க, அந்த ஆச்சாரிய பக்தி நம்ம மனசுல இருந்ததுனாக்க அது ரொம்ப 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 வசதியானது. அதே மாதிரி பாகவதாவோட சேர்ந்து இருக்கணும், சத்சங்கத்துல சேர்ந்து இருக்கணும், நாம் சங்கீர்த்தனம் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுங்கிறது ரொம்ப 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 வசதியான விஷயங்கள். அதே மாதிரி மனசால எப்பவும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது வசதியான விஷயம். அதே மாதிரி இந்த மனசால மறக்க வேண்டியது சிற்றின்பம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படமே, அதுதான் இந்த மனசால நம்மளுக்கு மறக்கப்பட வேண்டியது. இந்த மனசால நம்ம நினைக்க வேண்டியது ஆச்சாரியன் செய்த உபகாரம். ஒரு ஆச்சாரியன் நம்மளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு நம்மளுக்கு அந்த துவய மந்திரம் தான் நம்மளுக்கு ஓதி வச்சு நம்மளை வழிகாட்டுறாரே. ஏன்னா ஒரு ஆச்சாரம் கிட்ட போய் நீங்க சரணாகதி பண்ணிக்க செய்யும், அவர் கொண்டு போய் நம்மள தாயார் கிட்ட சேர்த்துருவார். தாயார் நம்ம பண்ணின அத்தனை குற்றங்களையும் மறைச்சு பகவானை பார்த்து இதோ வந்துட்டான் நம்ம குழந்தை ஏத்துக்கோங்க நான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பகவானால பேசவே முடியாது. ஐயோ இவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானே அப்படின்னு பகவான் யோஜனை பண்ணவே மாட்டான். தாயார் சொல்லிட்டா, ஆச்சாரியன் கொண்டு வந்து தாயார் படிச்சுனா தாயார் நம்ம கிட்ட கொடுத்துட்டா, வாடா குழந்தை தூக்கி அவ தன்னுடைய தொடையில வச்சுப்பானா. அந்த மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு நம்ம செய்ய வேண்டிய உபகாரங்கள் ரொம்ப 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 வசதியானது. இந்த வாக்கால் சொல்லாத இருப்பது ஆத்மா கிருஷ்ணன். பொம்பு பேசுறது, அடுத்தவளை பத்தி கோல் சொல்றது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லியிருக்கா. அனாவசிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அதே மாதிரி இந்த வாக்கால சொல்ல வேண்டியது துவயம் வந்துடும். எப்பப்பெல்லாம் முடியுமோ திருமந்திரத்துக்கு கட்டுப்பாடு உண்டு. காத்தால குளிச்சுட்டு நீங்க மடியா இருக்கிற மந்திரம் மட்டும்தான் திருமந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஆனா துவயத்துக்கு பகவான் கொடுத்திருக்கிற கருணை. ராமானுஜர் போய் ரங்கநாதன் கேட்டா, நான் என்ன பண்றது, எனக்கு வயசாயிட்டு என்ன பண்றதுன்னா, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இரு, துவயத்தை எப்பப்பாரு அனுசரிச்சுனே சொல்லி ரங்கநாதனே ராமானுஜருக்கு சொன்னாங்க. அந்த துவய மந்திரத்தை நீங்க படுத்துட்டு இருந்தாலும் சொல்லுங்க, தூங்குற வரைக்கும் சொல்லுங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் சொல்லுங்க. வாக்கால உங்களுக்கு சொல்ல வேண்டியது துவய மந்திரம். இந்த உடலால நீங்க செய்யாத இருக்க வேண்டியது பல ஹிம்சை. ஒரு நாய் போடுறது, அது கல்லால் அடிக்கிறது. ஒரு பசுமாடு வருது, அதை கம்பெடுத்து அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனுஷா போறா, அவளை வேணுனே அடிக்கிறது, கிடுறது. கையால காலால செய்யறது மட்டும் இல்ல, இந்த வாய் இருக்கே, இந்த வாயால ஒருத்தர் என்னென்ன முடியுமோ அத்தனை சொல்லி திட்டுறமே. அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் நம்ம நினைச்சு பார்க்கறமான நிமிஷம் நினைச்சு பார்க்கறது இல்லையே. நம்மளுக்கு அந்த கோபம் வந்துட்டுனா நம்ம கண்ணை மறைச்சிடுது. இப்ப பட்டவாட நம்ம இத்தனை வார்த்தை சொல்றோமே நம்மளுக்கு தோண மாட்டேங்கிறது. அதெல்லாம் அந்த இடத்துல
சொல்றார். அந்த பரஹிம்சை நம்ம பண்ணவே கூடாது. பகவானுடைய நாமங்களை சொல்லி சொல்லி நம்ம கோபத்தை தழிச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா கோபம் வரதா கொஞ்சம் தனியா போய் நின்னுக்கோங்க. தனியா போய் இருந்துட்டு ராமா கிருஷ்ணா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கொஞ்ச நாள் நீங்க ஜபிச்சுட்டு இருக்கோம். உங்க கோபம் எந்த வழியில வந்ததோ அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுதான் பெரியவாளா சொல்றான். அந்த மாதிரி அந்த கோபத்துல வார்த்தைகளை தடிக்க விடக்கூடாது. அதுதான் உடல் காலம் நம்ம செய்யணும். இந்த வாய்க்கால வயமந்திருக்குன்னா இந்த உடலால செய்ய வேண்டியது பரஹிம்சை. இந்த உடலால என்ன செய்யணும்னாக்க நித்திய அனுஷ்டானங்க, நித்திய கர்மாக்கள். காத்தால எழுந்தா குளிக்கணும், வாசத்தை வச்சு கோலம் போடணும், பெருமாளுக்கு மொழை வச்சு கோலம் போடணும், பெருமாளுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் பண்ணணும், புருஷாலாம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், கண்டிப்பா தர்ப்பணாதிகள் பண்ணணும், கண்டிப்பா சிராதங்கள் பண்ணணும். இது எல்லாம் தான் நித்திய அனுஷ்டானத்துல வர்றது. இந்த நித்திய அனுஷ்டானங்களை எக்காரணம் கொண்டும் நம்ம விட்டுறக்கூடாது. நெய்யுண்ணும் பாலுண்ணும் அப்படின்னா இந்த சிற்றின்பத்துல ஆசைப்படாதுங்கோ. அந்த நெய்யும் பாலும் சாப்பிட்டாக்க இப்ப பெரிய விஸ்வாமித்திரர் முனிவர்கள்லாம் கூட கிழங்குலாம் சாப்பிட்டு இருந்தா காட்டுல. ஆனா அவளுக்கு அந்த மேனகையை பார்த்தாலோ ரம்பையை பார்த்தாலோ மனசுல ஒரு ஆர்வம் வந்தது. அது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். நெய்யுண்ணும் பாலுண்ணுங்கிறதுக்கு டைரக்டா நெய்யவோ பாலையோ சொல்லல. நம்மளுக்கு வேண்டாத பொருள்கள் எல்லாத்தையுமே கூடுமான வரைக்கும் ஆகார நியமனத்தோட இருக்கணும், ஆகார சுத்தியோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் மறையும் அப்படிங்கிறத பெரியவாளாம் எடுத்து காட்டுறான். அதே மாதிரி நீராடி அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படிப்பட்ட அர்த்தத்தை சுவாமதேசத்துல கொடுத்துருக்கான்னா, நம்ம எழுந்து ஸ்நானம் பண்றோம். ஸ்நானம் பண்ணோம்னாக்க நிறைய பேர் பாத்ரூம் சிங்கர்லாம் பெருமையா பேசிப்பாங்க. பாத்ரூம் போயிட்டா போதும், நான் பாட்டு பாடியில ஆனந்தமா ஸ்நானம் பண்ணுவேன்னு. அது மகா தப்புன்னு சொல்றா பெரியவாள்லாம். என்ன சொல்றான்? மகாலட்சுமி தாயாரையும் நாராயணனையும் அவனுடைய நாமங்களையும் சொல்லிண்டேதான் தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி அது இல்லாத நம்ம ஸ்நானம் பண்றதுக்குன்னு இப்ப நதிகள்ல தான் போய் ஸ்நானம் பண்ணோம்னாக்க அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த தேதியில, இந்த திதியில, இந்த நட்சத்திரத்துல இந்த மாதிரி ஸ்நானம் பண்றோம்னு சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் தினமே நீங்க ஸ்நானம் பண்ண செய்யும். அந்த பகவான் நாமங்களையும் தாயார் நாமங்களையும் சொல்லிட்டு தான் உங்க மேல தீர்த்தம் எடுத்து சேர்த்துக்கணுமே தவிர அது இல்லாத நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றான். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில இடுப்புல வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணக்கூடாதுங்கிறத 10 பாசங்கள்ல நிறைய எடுத்து சொல்லியிருக்கா. அதையும் எல்லாரும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இடுப்புல வஸ்திரத்தோட தான் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டுங்கிறதாக்க மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும். மையிட்டுக்கிறது மலரிட்டுக்கிறதெல்லாம் தற்புகழ்ச்சிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டாக்க நான் பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அத்தை பண்ணேன், நான் வானத்தை வில்லா வளைச்சேன், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த தற்புகழ்ச்சிக்கு சமம் மையிட்டு எழுதும். இதெல்லாம் உள்ள அர்த்தம். நேரடியான அர்த்தங்களே ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் உள்ள அர்த்தம். தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. மனுஷாளுக்கு நான் பண்ணேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இப்ப நான் இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் 4 வார்த்தை சொல்றேன்னா அந்த கண்ணன் என்ன நியமிச்சான், அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். இது அத்தனையும் அந்த கண்ணனுக்கே சமர்ப்பணம் சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கெல்லாம் பண்றேன். அந்த மாதிரி நம்மளுடைய தற்புகழ்ச்சி, நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் வீடு கட்டேன், நான் கார் வாங்கினேன், அந்த தற்புகழ்ச்சி மட்டும் நம்மளுக்கெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறார். ஜாஸ்தி பேசக்கூடாது அப்படிங்கிறார். கூடத்தாழ்வான் என்ன சொல்றாருன்னா அமர்ஷரோ நிகர்ஷ்டக அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நம்ம பேச்ச குறைக்கிறோமோ, வெளி விஷயங்கள்ல நம்ம கருத்து போகாத இருக்கோ, அவ்வளவு நம்ம மனசு பகவான நாடும். நீ வேற விஷயங்களுக்கெல்லாம் போனங்களாக்க அதுலதான் மனசு போகும். அதே சமயம் நம்ம மனசை அமைதியா வச்சு
வச்சோம்னாக்க, யார்கிட்டயும் அனாவசிய வார்த்தைகள்லாம் நீங்க பேசாத இருந்தாங்களானாக்க, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? பகவானை நினைக்க தோணும். ஆஹா, ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணனை மனசுல நினைச்சுக்கோங்க, அவனை குளிப்பாடுறதா நினைச்சுக்கோங்க, அவனுக்கு சாதம் விடுறதா நினைச்சுக்கோங்க, அவனுக்கு வஸ்திரம் உடுத்தி விடுறதா நினைச்சுக்கோங்க, அவனுக்கு ஆபரணங்கள் சுடுறதா நினைச்சுக்கோங்க, அவனுக்கு தலைய கண்டுகளை பண்ணி அவனுக்கு சாதம் விடுறதா நினைச்சுக்கோங்க, அவனுக்கு தாராட்டு பாடி அவனை நித்திர பண்றதா நினைச்சுக்கோங்க. அந்த கண்ணனை அனுபவிங்க, மனசார அனுபவிங்க, மனசு பூரா அவனையே நினைச்சுக்கோங்க. மனசார அவனை நினைக்க நினைக்க அவன் மேல ஈடுபாடு நிறைய வரா. வேற எல்லா விஷயங்களிலும் நம்மளுக்கு சிந்தனை மாறி போயிடும். அவனை மட்டும்தான் நம்மளுக்கு நினைக்க தோணும். அதனால்தான் அவன் புறத்தாழ்வார் சொன்னாப்புல, ஜாஸ்தி எந்த விஷயமும் பேச, அதே மாதிரி அதிகம் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கு அது வேணும் இது வேணும், நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யார் கொடுக்குறாயோ பகவான் நம்மளுக்கு அதை கொடுப்போம். அது வேணும் இது வேணும்னு அதிகமா ஆசைப்படக்கூடாது. நம்ம அந்த அதிகமா ஆசைப்பட நம்மளால கஷ்டத்தை தான் அனுபவிக்க முடியுமே தவிர நம்மளால சுகப்பட முடியாது. அதே மாதிரி உய்யும் ஆறு அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி துவய மந்திரம் தான் இந்த இடத்துலயும் எடுத்து சொல்றார். அதனால எல்லாரும் ஆச்சாரியன் கிட்ட போய் துவய மந்திரத்தை உபதேசம் கற்றுக்கோங்க. அந்த அர்த்தத்தோட அந்த துவய மந்திரத்தை எவ்வளோ நம்ம அனுசந்திக்கிறோமோ அவ்வளோ அந்த துவய மந்திரம் வந்து நம்மள உய்யும் ஆறு பரமபதத்துக்கு நம்மள மேல கூட்டுல போகக்கூடியது அந்த துவய மந்திரம். ராமானுஜர் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கிறதும் அதுதான். இப்போதான் நீங்க துவயத்தை அனுசந்திக்கலாம்னு சொல்றாங்க. பெரியவாழ்லாம் சொல்லுவா, படுத்த படுக்கையா ஒருத்தர் இருக்கான், ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கான்னா அவளும் வந்து அந்த படுக்கை இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலாவே நடந்தது. இதெல்லாம் ஒரு பெரியவர் ரொம்ப உடம்பு முடியாத பெட்சோர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவளுடைய சொந்தக்கார போய் ஆச்சாரியன் கிட்ட, ஸ்ரீமுஷ்ணம் ஆச்சாரியன் கிட்ட போய் போல ரொம்ப கஷ்டப்பட்டார். நன்னா இருந்தார். அவர் எப்பவோ விரதம் எல்லாமே நன்னா பண்ணிட்டு சாஸ்திராஷ்டமா இருந்தார். இன்னைக்கு அவருடைய கர்மாவனால கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லப்போ ஸ்ரீமுஷ்ண ஆச்சாரியன் சொன்னார், படுத்து இருந்தா பரவாயில்லப்பா, உடம்பு தொடச்சு விட்டுடு, ஒரு நெத்தி இட்டு விட்டுடு, எப்ப பாரு துவயம் சொல்ல உபதேசம் பண்ணிட்டே சொல்ல, மனசால துவயத்தினுடைய அர்த்தத்தையும் துவய மந்திரத்தையும் சொல்லிட்டே சொல்லு, சீக்கிரம் சரியா போயிடும் சொன்னார். ஒரு மாசம் அவர் சொன்னபடி அவர் அதே மாதிரியே பண்ணார். ஒரே மாசத்துல அவர் எழுந்து நடந்துட்டார். அந்த துவயத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி. ஆனா துவயத்தை ஆச்சாரியன் கிட்டதான் உபதேசம் பட்டுக்கணும்னால என்னால அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். அந்த திருமந்திரத்துக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் உண்டு. ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். காலத்தால குளிச்சுட்டு விழுப்பெல்லாம் பட்டுக்காடு மேல பட்டுக்காடுதான் நீங்க திருமந்திரத்தை ஜபிக்கணும். துவயத்துக்கு அப்படியே கொடுக்கவே இல்லை பகவான். அதே மாதிரி 3 சர்மஸ்லோகம் கொடுத்துருக்காரு. வராகருடைய சர்மஸ்லோகம், ராமருடைய சர்மஸ்லோகம், கிருஷ்ணருடைய சர்மஸ்லோகம். நேற்றுக்கே நான் சொன்னேன் உங்களுக்கெல்லாம், சர்வதர்மான் பரிச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ, கண்ணனையே சரணாகதி பண்ணி நான் உன்னுடைய பாவங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணனை எடுத்துக்கிறான். அதே மாதிரி வராக அவருடைய தர்மஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு நல்லா செய்யும் யாரெல்லாம் வந்து ஆத்மார்த்தமா, பெரியார் சொன்னாரே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான அமருளானேன்னு சொன்னாரே, அந்த மாதிரி இந்த உடம்பு நம்மளுக்கு நல்லா சாஸ்வதமா இருக்க செய்யும். இப்பவே அவனை நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம சர்மதசைங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம தர்ம தசையில அவ்வளோ கஷ்டப்படுவோமா, அந்த கஷ்டப்பட செய்யும் அவனுடைய நாமத்தை சொன்னாதான் விஷ்ணு தூதர்கள் வந்து கூடும்போவா அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அவனால என்ன நினைக்க முடியலனாலும் நான் வந்து உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லி வராகர் சொல்றார். அதே மாதிரி ராமர் என்ன சொல்றாருன்னா, விபீஷ்ணனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி சுக்ரீவன் எல்லாரும் சொல்றார். அப்ப ராமர் சொல்றார், என்னுடைய
இதுக்கு என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் நான் உன்னை சரணம் பண்ணிட்டேன் என்னை காப்பாத்துன்னு சொல்லி கேட்டா அந்த ராவணனே வந்தாலும் அவனும் வந்து சரணாகதி பண்ணிட்டாலும் அவனையும் நான் காப்பாத்துவேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமர் தன்னுடைய சர்ம ஸ்லோகத்துல சொல்றார். இந்த சர்ம ஸ்லோகத்துடைய பொருளா இன்னொரு நாளைக்கு ஸ்லோகத்தையும் சொல்லி அர்த்த விசேஷங்களையும் சொல்றேன். அவ்வளோ வசதியானது எல்லாம், அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டாதான் நம்ம அந்த வழியில நம்மளால நடக்க முடியும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்கிறது, அதனாலேயே நம்ம தப்பு பண்ணிடுறோம். விஷயங்களை பெரியவா கிட்ட சேகரிச்சு சேகரிச்சு நம்ம கத்துக்க 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 ஓ இது இவ்வளோ வசதியானதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வந்துருக்குனாக்க அப்ப அந்த கண்ணனை மறக்கிறதுக்கு நம்மளுக்கு தோணவே தோணாது. கண்ணா கண்ணா கண்ணான்னு எந்த நேரம் நீங்க அவனை கூப்பிடுங்க, சுலபம். கண்ணனும் சிறு தாம்பினால் கட்டுண்ட கண்ணு மாயனம். மாயன் அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது. அவன் வருவான் நீங்க கூப்பிட்டாக்க, உங்களுடைய மனசு கூப்பிட்டாக்க அவன் வருவான். உங்க மனசுல பரமாத்மாவா அவன் இருக்கான். நம்மளுடைய ஆத்மா அழியாதது, ஆனா இந்த உடம்பு எடுத்துருக்கே இந்த ஆத்மா அது அழிவில்லாதது. இந்த உடம்பு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிட போறது. இந்த ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு எல்லாமே. இந்த ஆத்மா வெளியில போயிடுச்சுனாக்க அப்புறம் என்ன சொல்ல போறா, அந்த பாடியை எப்போ எடுப்பானா அப்படின்னு கேட்பான். அப்புறம் அந்த உடம்புக்கு கிடையாது. இப்ப இருக்கிற வரைக்கும் ஆஹா நீங்க வாங்க போங்க இந்த உடம்புல நடந்து வர செய்யும் தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. இந்த ஆத்மா வெளியில போயிடுச்சுன்னா பாடி அது அழுகி போகக்கூடியது, அது நாட்டம் எடுக்கக்கூடியது. இந்த உடம்புக்கே கரைந்து நைந்து பண்ணாது. உடம்புக்கே உடம்ப பார்த்துக்கணும், உடம்ப பார்த்துக்கணும். அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த ஆத்மா, அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டாங்கன்னா இந்த உடம்பையும் அவன் காப்பாற்றுவான், இந்த ஆத்மாவையும் அவன் காப்பாற்றுவான், நம்மளை அவன்கிட்ட கொடுப்பான். அப்பேற்பட்ட உத்தமன் அவன் இருக்கான், சுலபன் அவன் இருக்கான், காப்புஸ்தன் அவன், கண்ணன் அவன் காக்கிறதுக்குனே இருக்கிறான். கண்ணன் நல்லா தெய்வம் இல்லைங்கிறார் நம்மாழ்வார். அவன் இல்லாத நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா கண்ணன் தான் நம்மளை காப்பாற்றுறான், கண்ணன் தான் நம்மளை வழி நடத்துறான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுல வேணும். அவன் இருந்துட்டானா அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு இருந்துட்டுனாக்க நிச்சயமா கண்ணன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய இது என்ன, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் தினம் வந்து அன்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர், ஜோதி மணிமாடம் தோன்றுவோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுவோர், நான்மனைகள் ஓதூர் போர், வில்லிபுத்தூர் வேதன் போனூர். பாதங்கள் கேட்கும் பரமன் அடிக்காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் ஒன்றுன்னு சொல்றார். அந்த 30 பாசங்கள் தெரியாத வாழ இந்த பூமி சுமப்பதே வீண் அப்படின்னு சொல்லி பெரியவாளா சொல்றார். அவளுடைய பெரியவா அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் நான் இது பண்ணி நான் பணிவா கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு அடிய கத்துன்ற விஷயங்களை 4 பேருக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் அன்பிக்குமாறு கேட்டுக்கிறேன். திருவாடிப்பூரத்து ஜெகத்தூர்த்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெருமுதூர் மாமுனிக்கு பின்னாளாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி ஒன்னத்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புரை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே